ஜான் பால்சன் 1987 மார்க்கெட்டில் அவரோட டைரக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணதுனால அவர் ரொம்ப ஃபேமஸ். இதனால் அவர் பல பில்லியன்ஸ் ஏர்ன் பண்ணார். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எம்ஆர்எஃப் ஷேர்ஸை வாங்கியிருந்தேனாக்கா இன்றைக்கி நான் பல லட்ச ரூபாயில் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்மளை சுற்றியும் நம்ம படிக்கிறப்பவும் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரியல் ஃபேக்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டை சரியான நேரத்துலையும் சரியான டைரக்ஷன்லேயும் ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளால் சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு ஆன்சர் நோ. ரைட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது மூலியமாக எப்படி அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் அவங்க ப்ராஃபிட் பண்ணாமல் போகிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ரியாலிட்டியோட நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எப்படி ரைட் சிஸ்டத்தை சூஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்ஸை அக்வயர் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. க்ரோத்தார ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்யூட்டட் ஸ்டாக், ஒரு எம்ஆர்எஃப், ஈஷர் மோட்டார்ஸ், அப்படி இல்லைனா ரிலையன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெப்யூட்டட் ஸ்டாக்கில் நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேனாக்கா இன்றைக்கி நான் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுப்பேன் அப்படின்றது நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுப்போம். இப்போது அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதோட ரியாலிட்டி என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஸ்டாக்கு ஈஷர் மோட்டார்ஸ். இது 2010 ஒரு 60 ருபீஸ் ப்ரைஸில் வாங்கியிருந்தோம்னு சொன்னால் 2022 இது சம்வேர் அரவுண்ட் 3600 ருபீஸில் இருந்திருக்கும், விச் இஸ் 60 டைம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ரிலையன்ஸ். 2008 300 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா 2022 ஆல்மோஸ்ட் 2600 ருபீஸ் வந்திருக்கும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 8.5 டைம்ஸ். இது பார்க்க நல்லாயிருக்கும், பட் ரியாலிட்டி என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தா அதே ஸ்டாக்ஸ் தான், இப்போ கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். அதே ஈஷர் மோட்டார்ஸ் 3200 ருபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 1300 ருபீஸ்க்கு கீழே இறங்கிடுச்சு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 41%. அடுத்து பார்க்க போகிறது ரிலையன்ஸ். இது ஆல்மோஸ்ட் 700 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ்க்கு இறங்கிடுச்சு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 40%. க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 30-40% நம்மளுக்கு வெல்த் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்துது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 8 lakhs கேபிட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அது க்ரோத்தார ஒரு 4 ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம கேபிட்டல் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போது சின்ன ஒரு மேத் கேல்குலேஷன் ஆட் பண்ணலாம். இதை நம்ம ஒரு சிஸ்டம் கூட சொல்லலாம். இப்போது இந்த மேத் கேல்குலேஷன் ஆட் பண்ணுறது மூலியமாக என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். நம்மளோட டோட்டல் கேபிட்டல் 10 lakhs-ஐ 10 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், வேறு செக்டாரில். ரூல் நம்பர் 2 படி நம்ம என்ட்ரியான ப்ரைஸ்லேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே -50% வரும் பொழுது அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி 60% டைம்ஸ் நம்ம ட்ரேட் தப்பாக போனால் கூட நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டில் முடிகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணுறது மூலிமா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வின்னிங் சிஸ்டம், நாட் ஆன் வின்னிங் ஸ்டாக்ஸ்.